ஸ்டாக் மார்க்கெட் வாலட்டாலிட்டி டைம்ல எவ்வளோ பிரைஸ் அந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து மூவ் ஆகுது, மேலே எவ்வளோ மூவ் ஆகுது, கீழே எவ்வளோ மூவ் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அந்த டெக்னிக் பற்றி தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க அண்ட் மார்க்கெட் ட்ராக்கர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. ஸோ அந்த டூல் பேர் என்ன தெரியுங்களா? ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் அப்படின்றது அந்த டூலோட பேரு. இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா மார்க்கெட் வாலட்டைல் டைம்ல எவ்வளோ ரூபா மூவ் ஆயிருக்கு, மேலே எவ்வளோ போயிருக்கு, கீழே எவ்வளோ போயிருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை வச்சே நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் எவ்வளோ அப்படின்றது நம்ம செட் பண்ணிக்கவும் தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து மார்க்கெட் புல்லிஸ்ல போமா இல்லை டவுன்ல போமா அது தெரியாது, பட் எவ்வளோ ரூபா அது மூவ் ஆகும் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டாக்கோட பிரைஸ் வந்து 500 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கிறீங்களேன். அதோட ஏடிஆர் ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச் அப்படின்னா இந்த ஏடிஆர் எதை வச்சு மதிப்பிடுறாங்க அப்படின்னா இன்னைக்கு ஏடிஆர் 20 அப்படின்னு சொன்னால் ₹20 அந்த நாளுக்கான அந்த ட்ரேட் வந்து ₹20 மேலேயும் கீழேயும் போகும் அப்படின்றது அர்த்தம். ஸோ ஏடிஆர் 20 அப்படின்னா ₹20 அப்படின்றது. ஏடிஆர் வந்து 15 மூமெண்ட். இன்னைக்கு ஏடிஆர் 15 அப்படின்னா மேலே எவ்வளோ போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா 515 வரையும் அந்த ப்ரைஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏடிஆர் 15 அப்படின்னா டவுன் வந்து ₹485 வரையும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நம்ம வந்து ஏடிஆரை வந்து கணக்கு பண்ண முடியும். அந்த ஏடிஆர் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து உங்களுக்கு 3 கால்குலேஷன்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ 3 கால்குலேஷன்ஸ் ரொம்ப முக்கியமானது. கரண்ட் ஹை, கரண்ட் லோ. ஆனால் அந்த நாளுக்கான அந்த டுடேஸ் ட்ரேட் இருக்குல்ல, ஒரு ட்ரேட் நடந்திருக்கும், அந்த ஹை லோல வந்து கரண்ட் ஹை கரண்ட் லோ நீங்க கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி கரண்ட் ஹை மைனஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ், இங்க நீங்க மைனஸ் பண்ணணும் அந்த வேல்யூஸ். கரண்ட் ஹை வேல்யூ மைனஸ் கரண்ட் லோ நீங்க மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி கரண்ட் ஹை வச்சு ப்ரீவியஸ் க்ளோஸ், நேத்து எந்த மார்க்கெட்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது இங்க மைனஸ் பண்ணி வேல்யூஸ் வரும். அதுக்கப்புறம் கரண்ட் லோ மைனஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ். அப்படின்னா இது மார்க்கெட் மேல உங்களுக்கு கேப், இது வந்து கீழே இருக்கும். இது 3 கால்குலேஷன்ஸ் வச்சு பண்ணீங்க அப்படின்னா ஏடிஆர் நீங்க வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏடிஆர் வச்சு எவ்வளவு ஸ்டாப் லாஸ் நம்ம செட் பண்ணலாம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா டவுட் இருக்கும், கீழே கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.